நான் இந்த மேலுக்கு காட்டிருக்கிற மாதிரியான காயம், இதுக்கு நாங்க சொல்ற அப்சஸ் அல்சர்ன்னு சொல்லி. அதாவது வாய்க்குள்ள கொழுப்புல, உதட்டுல, முரசுல, நாக்குல என்று சொல்லி வாயில எந்த பகுதியில வேண்டாலும் இந்த காயம் வரலாம். இது எப்படி இருக்கும்னு சொன்னா, சுத்தி வர சிவப்பு கலரா மாறி இருக்கும். நடுவுல மஞ்சளோட சேர்ந்த சிவப்பு மிக்ஸ் ஆகி இருக்கும். கடுமையான ஒரு வலிய தரக்கூடிய ஒரு காயமாக இருக்கும். இது சின்னதா ஒரு 3 மில்லி மீட்டர்ல இருந்து ஒரு 5, 6 மில்லி மீட்டர் சைஸ் வரங்காட்டிலும் இருக்கலாம். சிலவங்களுக்கு நல்ல பெரிய காயம் கூட வரலாம். ஸோ இது ஏன் வருது? உண்மையா இது ஏன் வருதுன்னு சொல்லி எங்களுக்கு சரியான முறையில சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல இது ஒரு வைரஸ் தொற்றுனால, ஹெர்பீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் தொற்றுனால, சில நேரம் சிலவங்களுக்கு பரம்பரையாக, ஜெனடிக்காகவும் வந்து இது வரும். ஸோ, ஒருத்தருக்கு இந்த காயம் கடுமையா அடிக்கடி வந்து கொண்டே இருக்குதுன்னு சொன்னா, வேற சில நோய்கள், அதாவது விட்டமின் குறைபாடுகள், விட்டமின் B12 அல்லது அயர்ன் குறைபாடு, ஃபோலேட் அப்படியான குறைபாடு அல்லது வேற ஏதாவது நோய்கள், அதாவது குரான்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்க. அப்படியான நோய் அல்லது சீலியக் அந்த செமிப்பாடு தொகுதியுடன் சம்மந்தப்பட்ட சில நோய்களாலேயும் இப்படி வரலாம். அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்து கட்டாயம் ஒரு டாக்டர்ட்ட இத காட்டணும். அப்படி இல்லாம எப்பயாச்சும் வந்து போகுதுன்னு சொன்னா, அவங்களுக்கு காயங்களால வரலாம். அவங்க சாப்பிடுறதால அல்லது பல்லு அவங்க சாப்பிடுற நேரம் தெரியாம கடிபடுறதால, அல்லது இந்த மிக்ஸர், பைட்ஸ் அப்படியான ஒரு ஷார்ப்பான அ பார்ட்டிகளா உடையக்கூடிய சாப்பாடு சாப்பிடுற நேரம், அது வந்து குத்தி இப்படி காயத்தை ஏற்படுத்தி, இது அப்சஸ் அல்சராக இப்படி வரும் அது. அல்லது சிலவங்களுக்கு சில மருந்துகள் தொடர்ந்தீர்ச்சியாக பாவிக்கிற நேரம் இது வரலாம். சிலவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ல ஸ்ட்ரெஸ் ஆகினா இது வரலாம்னு சொல்லி சொல்றாங்க. எது எப்படி போனாலும் இந்த அப்சஸ் அல்சர்ன்னு சொல்றது கூடினது ஒரு ஒரு கிழமையில இருந்து ஒரு 10 நாளைக்குள்ளால அநேகமானவங்களுக்கு எந்தவித மருந்துகளும் இல்லாமலேயே சரியாகிடும். இப்படியான காயங்கள் வந்து 3 கிழமைக்கும் கூடுதலாக போயும் காயம் சரியாக குணமாகலன்னு சொன்னா, அவங்க கட்டாயம் டாக்டர்ட்ட வந்து காட்டணும். எஸ்பெஷலாக OMFன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ்ட்ட காட்டுறது மிகவும் நல்லது. 3 கிழமைக்கு கூடுதலான காயங்கள். அது இல்லாமல் சிலவங்களுக்கு அ நோவு இல்லாம வாய்க்குள்ள காயம் எந்த ஒரு நோவையும் தராத ஒரு காயமா இருந்தாலும் அவங்க கட்டாயம் 3 கிழமை வரங்காட்டிலும் வெயிட் பண்ண தேவையில்ல. அவங்களுக்கு காயம் ஒன்று வந்திருக்குது. அது ஒரு 2, 3 நாளா அவங்க நோட்டீஸ் பண்றாங்க. ஆனா எந்த ஒரு நோவும் இல்லைன்னு சொன்னா கட்டாயம் அவங்களும் டாக்டர்ட்ட காட்டணும். சிலவங்களுக்கு வாய்க்குள்ளால ஒரு வெள்ளை கலரா வந்து தோல் கொடுப்புக்குள்ளால மாறி இருக்கலாம். அவங்களும் கட்டாயம் டாக்டர்ஸ காட்டணும். ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நாங்க செய்யலாம்? உண்மையா ஒருத்தருக்கு இந்த காயம் வந்துட்டுன்னு சொன்னா, அது அ வந்தது எப்படியும் பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். அது தானாக தான் ஆறணும். சிம்ப்டமேட்டிக்கா வந்து நாங்க அத பெயின வந்து குறைக்கிறதுக்கு சிலவங்க என்ன ஐஸ் தண்ணி அல்லது வாய்க்குள்ளால வந்து சுடு தண்ணி வந்து சில நேரம் அடக்கிக் கொள்வாங்க. ஃபார்மசிகள்ல இருக்குது. இந்த லிக்னோகைன்னு சொல்லக்கூடிய, அதாவது அந்த மரப்பு தன்மையை ஏற்படுத்தக்கூடிய அந்த மருந்துகள், அந்த கிரீம்கள் இருக்குது. அந்த கிரீம்கள அடிக்கடி ஒரு நாளைக்கு 4, 5 தரம் வந்து பூசிக்கொள்ளலாம். விசேடமா சாப்பிடுறதுக்கு முந்தி ஒரு 2, 3 மினிட்ஸ்க்கு முந்தி மாதிரி அத அப்ளை பண்ணிட்டு சாப்பிடலாம். பிரச்சனை இல்ல. வாய்க்குள்ள அது போனாலும் பிரச்சனை இல்ல. ஏன்னு சொன்னா, நாங்க சின்ன ஒரு அளவுல தான் நாங்க அப்ளை பண்ண போறோம்.